அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏன்னா வண்டி முன்னாடி கொண்டு வரணுமா? இந்த அம்மாக்களை தெரியாதுன்னு பார்த்தேன். முன்னாடி அவர் மேல விடுங்க ஐயா. நன்றி ஐயா. அன்பார்ந்த அக்கா, நான் பேசி முடிச்சுட்டு இங்க வந்திருக்கா வாங்கி. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மிக பொறுமையாக நீண்ட நேரமாக இங்கே காத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதற்காக முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, குறித்த நேரத்தில் நம்முடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்தாலும் கூட வருகின்ற வழியில எல்லா மக்களையும் பார்த்து கொண்டு அன்பானவங்க வீட்டுக்கு வாங்க, ஒரு டீ சாப்பிடுன்னு கூப்பிடுறாங்க, கோயிலுக்கு வாங்குறாங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வர்றாங்க ஐயா. மொத்தமா 3 மணி நேரம் காலம் தாமதமாகிவிட்டது. இங்க இருப்பவர்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவிப்பது மட்டும் இல்லாம நாம் எல்லாம் எதற்காக இந்த வெயில் நினைக்கிறோம் ஐயா? ஐயா, எதற்காக இந்த வெயில் நினைக்கிறோம்? வெயிலை பொருட்படுத்தாம நமக்கு எல்லாம் நேரம் முக்கியம். எல்லாருக்கும் ஏதாச்சும் ஒரு வேலை வீட்டில் இருக்கு, வெளியே இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் பொறுமையாக நிற்கின்றீர்கள் என்றால் இருக்கக்கூடிய அரசியல் எல்லாம் பார்த்து விட்டீர்கள். கோயம்புத்தூர்ல ஏப்ரல் 19ஆம் தேதி புரட்சி செய்ய வேண்டும் என்று நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். புரட்சி பண்ணணும், தாமரை வைத்து மலரச் செய்ய வேண்டும். உங்கள் வீட்டுப்பிள்ளை அண்ணாமலை, உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை வந்து வெற்றி பெற செய்ய வேண்டும். தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றம் கோயம்புத்தூரிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக 24 கோயம்புத்தூர்ல பாராளுமன்ற தேர்தல் நாம் ஏற்படுத்தக்கூடிய இந்த புரட்சி என்பது 2026 தமிழகத்தினுடைய ஆட்சி மாற்றத்தில் சென்று நிற்க போகுது. மிக மிக முக்கியமான இந்த தேர்தல் என்பது பாரதத்தினுடைய பிரதமராக யார் வர வேண்டும்? நம்ம எல்லோருக்கும் தெரியும். இந்த கேள்விக்கு ஒரே ஒரு பதில் தான் ஐயா இருக்கு, அம்மா இருக்கு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் மறுபடியும் வர வேண்டும் என்பதிலே தெல்ல தெளிவாக இருக்கிறோம். பேசி முடிச்சுட்டு வாங்கிக்குவாங்கம்மா. அமைதியா இருங்கம்மா, முதல்ல பேசி முடிக்கணுங்கம்மா. நாம் தெளிவாக இருக்கின்றோம். 2000 பாராளுமன்ற தேர்தலில் பாரதத்தினுடைய பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் மறுபடியும் 5 ஆண்டு காலம் வர வேண்டும். காரணம், 10 ஆண்டு கால ஆட்சியில பிரதமரை பார்த்திருக்கிறோம். ஏழை மக்களுக்காக, பெண்களுக்காக, இளைஞர்களுக்காக, விவசாயிகளுக்காக நாம் எப்படி ஆட்சி செய்திருக்கின்றோம் என்பதை மக்கள், குறிப்பாக நாட்டு மக்களுக்கு முதலாக அரசியல் கட்சியினுடைய தலைவர் குறிப்பாக நரேந்திர மோடி அவர்கள் மதிப்பளித்து பத்மா, எத்தனால பத்மா விருது வாங்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் டெல்லியில முக்கியமானவர்களுக்கு தான் பத்மா விருது கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சாமானியமா கிராமத்துல சாதாரண நம்மை போன்று இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பத்மா விருது அடிப்படையோடு முழுமையாக மாற்றி இருக்கின்றார் பாரத பிரதமர் அவர்கள். அரசியல் என்பது சாமானிய கொண்டு வந்திருக்கின்றார். ஆளுகின்ற மனிதர்கள் எல்லாம் உங்களுக்கு வர்றாங்க. அம்மா வீடு இல்லைங்களா? மோடி வீடு. குடிக்கிற தண்ணி இல்லையா? ஜல்ஜீவன் திட்டத்துல, குடிநீர் திட்டத்துல பைப் போட்டு கொடுக்கிறோம். ஏழை மக்களுக்கு கொரோனா காலகட்டத்தில் 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு 80 கோடி இந்தியர்களுக்கு, தமிழ்நாட்டில் மட்டுமே 3.5 கோடி தமிழர்களுக்கு. இதெல்லாம் தொடர்ந்து நம்முடைய பாரத பிரதமர் செய்து கொண்டிருக்கின்றார். அதனால் நாம் தெளிவாக இருக்கின்றோம். இதே பிரதமர் மோடி அவர்களுக்கு 5 வருஷம் கொடுக்கும். ஐயா, மோடி அவர்கள் வலிமையாக 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி அமரும் பொழுது கோயம்புத்தூர் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். கோயம்புத்தூரும் வளர்ச்சியில் இருக்கணும், கோயம்புத்தூரும் மாறி இருக்க வேண்டும். கோயம்புத்தூருடைய அடிப்படை உள்கட்டமைப்பிலிருந்து அனைத்தையும் நாம் சரி செய்திருக்க வேண்டும். அதற்கு ஒரு பெரும் வாய்ப்பாக இந்த 2024 தேர்தலை நான் பார்க்கின்றேன். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை இங்கே உங்களுடைய குரலாக நின்று கொண்டிருக்கின்றான். பாராளுமன்றத்தில் உங்களை பற்றி பேச வேண்டும் என்று நினைக்கின்றான். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு பேசி தீர்வை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றான். அதனால உங்களுக்கு வைக்கின்றேன். எல்லாம் பாருங்க, இளைஞர்கள் பட்டாளம் பெரிய அளவில் இருக்கிறாங்க. இளைஞர்கள் ஏன் அப்படி நிக்கிறாங்க? இளைஞர்கள் பாருங்க முறுக்கேறி நிக்கிறாங்க. அண்ணே இப்ப இல்லைன்னா எப்ப இல்லைன்னு மாற்றுகிறது இப்பதான்
இளைஞர்கள் ஒரு பக்கம், பெரியவர்கள் இருக்கிறார். பெரியவர் 70 வருஷமா அரசியல பார்த்தாச்சுங்க. ஓட்டு போட்டு கயிறு கிடைச்சதான் மிச்சம். தம்பி அண்ணாமலை புதுசா வந்திருக்காரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம், மாற்றி காட்டுவார் என்று பெரியவர்கள் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. தாய்மார்கள் வந்திருக்கிறாங்க. 50 வருஷமா ஐயா பார்த்தா தாய்மார்கள் வந்திருக்கிறாங்க. என்ன சொந்த பையன் பொண்ணு மேலேயே சந்தேகப்பட வேண்டி வந்துருச்சு. திமுக வந்த பிறகு கஞ்சா எல்லாம் சொன்ன பிறகு அதுக்கிட்ட கேள்வி வைக்கிறோம். ஒரு அரை மணி நேரம் தம்பி வீட்டுக்கு லேட்டா வந்து அம்மா கேட்கறாங்க, எங்க போயிட்டு அந்த பையன் யோசிக்கிறாங்க, எங்க அம்மா போன வருஷம் இந்த மாதிரி கேட்கல, இப்ப ஏன் கேட்கறாங்க? இல்லம்மா பையன் டியூஷன் படிச்சுட்டு வந்தேன். இல்ல எங்க போயிட்டு வந்தேன்னு சொல்லு. ஏன்னா தாய்மாருக்கு அந்த பையன் வந்துருச்சு. நம்ம குழந்தை நல்லவங்க தான், ஆனா யாராச்சும் நம்ம பையன் பண்ண கெடுத்துதான் என்ன பண்றது? அதனால் நாம் கண்காணிக்க வேண்டும். இதெல்லாம் யாருங்க? திமுக வந்த பிறகுதான் இந்த பயம், பெற்றோர்களுக்கு இந்த பயம் வந்திருக்கு. அதனால் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்கு உறுதிமொழி அளிக்கின்றேன். இந்த கஞ்சாவை பொறுத்தவரை இரும்பு கரம் கொண்டு அதை அடக்குவோம். இரும்பு கரம் கொண்டு, அதுல யாருக்கும் எந்த விதமான சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். அதனால்தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களும் தொலைபேசியில் முதல்ல நான் பேசினேன். தேர்தல் வாக்குறுதியா உங்களுக்கு கொடுக்கிறோம். ஜூன் 4, 2024 உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்று நாம் வெற்றி பெற்றவுடன் 100 நாள் முடிவதற்குள்ள கோயம்புத்தூர்ல எம்சிபி கஞ்சா தடுப்பு அலுவலகம், மத்திய அரசுடைய அலுவலகம் கோயம்புத்தூர் மாநகரிலே திறக்கப்படும். 300 காலேஜ் இருக்குது. 300 காலேஜ் இருக்குதுங்க. 300 காலேஜ், லட்சக்கணக்கான இளைஞர்கள் குழந்தைகள் படிக்கிறாங்க. அவர்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதையும் செய்யறோம். இன்னைக்கு பாருங்க, தார் சாலை எல்லாம் பாருங்க, 1445 கோடி ரூபாய் கொடுத்த மாதிரி இருக்குதுங்களா? 1445 கோடி ரூபாய் மோடி ஐயா கொடுத்திருக்கிறாங்க ஸ்மார்ட் சிட்டி. இங்கேயா தார் சாலையில குண்டும் குழியுமா இருக்கு, என்னையா போடுவீங்க கேட்டா ஆளுங்கட்சி சொல்றாங்க, அண்ணே அதுதானே இதுங்கிறாங்க. இதனை செந்தில் கவுண்டமணி வாழைப்பழ காமெடி மாதிரி ஆகி போச்சு. ஏன்னா நாங்க கொடுத்த 1445 கோடிக்கு எந்த ரோட போட்டீங்க, அதானே இதுங்கிறாங்க. செந்தில் பாத்தீங்கன்னா ஒரு பழத்தை சாப்பிட்டு அந்த பழம் தானே இது அப்படிங்கிற மாதிரி. அதனால அன்பு சகோதர சகோதரிகளே, இங்க பாருங்க, இப்பதான் HSS காலனிலிருந்து வர்றேன். 14 வருஷம் கட்டுறாங்க ஒரு பாலத்தை. 14 வருஷம். உலகத்துல ஒரு கின்னஸ் ரெக்கார்ட்ல ஒரு பாலம் கட்டுறாங்கன்னா உங்க இந்த காலனியில SHS காலனியில கட்ட பாலம் தான். 14 வருஷங்க, இன்னும் முடிஞ்ச பாடுங்க. அதனால் நம்முடைய உள்கட்டமைப்பு பொறுத்தவரை அம்மா அந்த இதுக்கு வர நம்முடைய தேர்தல் வாக்குறுதி நாம் கொடுத்திருக்கின்றோம். குறிப்பாக என்ன நம்முடைய தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருக்கின்றோம். நாளைக்கு நம்முடைய வாக்குறுதி வெளியிடுறாங்க. ஒண்டிப்புதூர் சிவலிங்கபுரம் பகுதியை ராமச்சந்திர நாயுடு சாலையை பிரதானமாக பயன்படுத்தும் மக்களின் பல ஆண்டு கோரிக்கை மேம்பாலம் திட்டத்தை விரைந்து செயல்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும். பாலத்துக்கு யாரெல்லாம் இடம் உங்களுக்கு தெரியும், 3 மடங்கு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குது. அதனால் அவர்களுக்கும் எந்தவித சாதக பாதகம் இல்லாம, பிரச்சனை இல்லாம அதை உங்களுக்கு பாலத்தையும் கட்டி கொடுத்து போக்குவரத்து நெரிசலை நாங்கள் உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கின்றோம். நாளை நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தேர்தல் வாக்குறுதி, நம்ம வாக்குறுதி கொடுத்துறோம். நீங்க இந்த புக்கை கையில வச்சுக்கிட்டா போதும். 5 வருஷத்துல நீங்க டிக் போட்டுங்க, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்கோம். அதனால் நிச்சயமாக அதையும் செய்கின்றோம் என்கின்ற உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து சுட்ட வைக்கின்ற வெயில பொறுப்படுத்தாம இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு, தாய்மார்களுக்கு தெரிவித்து நம்முடைய கூட்டணி தலைவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர் நன்றி சொல்ல வேண்டிய நேரம். தமிழ் மாநில காங்கிரசினுடைய மூத்த தலைவர், இந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க, அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, அம்மா கழகத்தினுடைய தலைவர் அப்பாதுரை ஐயா உள்ள இருக்கிறாங்க. ஏங்க என்ன வண்டிக்குள்ள இருக்கிறாங்க மாவட்ட செயலாளர், அவருக்கு தெரியும் இது டெல்லி போற வண்டி. ஏன்னா பிரதமர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு வண்டி ஓட்டி போறாங்க. அந்த வண்டி எங்க 21 இடத்துல திமுக நிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் திமுக கூற மேல கோரி முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் பிரச்சாரம் இந்தியாவை தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் நடுப்பாடுபாடு இருக்கின்றார்கள். நெசவாளர்களுடைய மாவட்ட துணைத் தலைவர் பிரிகால் செல்வராஜ் அவர்கள், இந்த பகுதியினுடைய துணைத் தலைவர் ஆல்முருகன் அவர்கள், கோபி அவர்கள், கார்த்தியன் அவர்கள், ரவிக்குமார் அவர்கள், ராஜா என்கின்ற வாசுகுமார் அவர்கள், சுப்பிரமணியம் அவர்கள், சும்சிதீன் பாய் அவர்கள். என்ன இருக்கிறீங்களா? சும்சிதீன் பாய் என்ன எங்க இருக்கிறாங்க? எங்க இருக்கிறாங்க? எங்க இருக்காங்க? ரெடி பண்ணிருங்க. மாவட்ட செயலாளர் உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவு ஆனந்த் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் தொழிற்சங்க கணேசன் அவர்கள்,
மாவட்ட தலைவர் தொழிற்சங்கம் கோவிந்தராஜ் அவர்கள், சுரேஷ் அவர்கள், வார்டு செயலாளர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக வந்திருக்கூடிய நன்றி தெரிவித்து அம்மா மறந்துடாதீங்க, நம்பிக்கையோடு இருங்க. இன்னும் 7 நாள் தான். இத்தனை நாள் நம்ம பொறுத்துட்டோம், 7 நாள் தான் நீங்கள் பொறுத்திருக்க வேண்டும். ஓட்டு போடுறோம்.